இன்றைக்கி பாதுஷா ரெசிபி பிக் வீடியோவாக பார்ப்போம். இதுக்கு தயிர், நெய், உப்பு, அதுக்கப்புறமா மைதா மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நடுவில் குட்டி குட்டி கதைகளும் பார்ப்போம் ஆஸ் யூஷுவல். அண்ட் இப்போ வெக்கேஷன் டைம் இல்லைங்களா? இந்த வெக்கேஷன் டைமில் பிள்ளைகளை சமாளிக்கிறது வீட்டில் மிகப்பெரிய விஷயம். நமக்கு ஒரு நாள் 2 நாள் லீவுனாலே தாங்காதுங்க. இப்போ 10 days லீவ் அலாங் வித் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அப்படின்னும் போது மிகப்பெரிய சாதனை நம்ம பேரண்ட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் நினைப்போம். சரி, இந்த வெக்கேஷனில் பசங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்னா இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம கிட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்து பழைய ரொட்டீனுக்கெல்லாம் திரும்ப பிள்ளைகளையும் கொண்டு வந்து நம்ம மைண்ட் செட்டையும் கொண்டு வரணுன்றது அப்பா மிகப்பெரிய கடினமான ஒரு டாஸ்க்குங்க. இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வீட்லேயே இருந்துடலாம்ப்பா அப்படின்னு தோணும். ஆனால் பிள்ளைகளுக்கு அப்படி தோணுமா? கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்மளை பிச்சு எடுத்துருவாங்க, எங்கேயாவது நான் வெளியே கூட்டிகிட்டு போங்க, வெக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர்த்துக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா எதையுமே போஸ்ட்பான் பண்ண மாட்டோங்க. சட்டுன்னு முடிவெடுத்து அவங்களுக்காக நிறைய திங்ஸ் நம்ம பண்ண தொடங்கிடுவோம். ஆனால் அதே விஷயத்தை நம்ம செல்ஃபாக பண்ணிக்கணும் அப்படின்னும் போது நிறைய யோசனைகள், தயக்கங்கள் அண்ட் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போவோம். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், நாளன்னைக்கு அப்படின்னு. அது ஏன் தான் நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு ஒரு விஷயம் செல்ஃபாக பண்ணிக்கணும்னா அது உடனே நம்ம மைண்ட் செட்டுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு என்றைக்குமே தோன்றது கிடையாதுங்க. இதனால பல ஹெல்த் இஷ்யூஸ் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம லேடிஸ் நிறைய விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிடுறோம். ஆனால் இதை நம்ம எடுத்து சொல்லும் போது நம்ம மைண்ட் என்றைக்குமே ஒத்துக்கிறது கிடையாது. இல்லை ஃபேமிலிக்காக அப்படின்னு பல தடவை நம்ம விட்டு கொடுத்து சொல்லிடுறோம். வீக்கெண்ட் வெக்கேஷன் அப்படின்னாலே வெளியே போவோம். அதுவும் இந்த சைக்ளோன், மழை, புயல் அப்படின்ற செய்தி வந்துருச்சு, அலர்ட்னஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம போட்ட எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதாயிருங்க. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகள் தான் ரொம்ப ஏமாற்றத்துக்குரியதாயிருவாங்க. நியூ இயர் வந்தாச்சு, செலிப்ரேஷன் வந்தாச்சு, அடுத்து பொங்கல் வந்தாச்சு. இந்த மாதிரி டிசம்பர், ஜான்வரி 2 மாதமும் ஃபுல் செலிப்ரேஷனில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நியூ இயர் அப்படின்னாலே நமக்கு ரெசல்யூஷன், அடுத்த நியூ இயர் பிளான் என்ன, இயர்க்கான பிளான் என்ன, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், யோசிக்கவும் ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் இயர் நம்ம எப்படியெல்லாம் ஒரு நாட்களையும் ஒரு மாதத்தையும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற பிளானையும் நம்ம மென்டலி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த விலாகில் சில விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன், யோசித்து சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் தவறாகவும் போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலேயும் நான் பேசியிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கும் அடுத்த வருஷம் 2025 அப்படின்ற வருஷம் ரொம்பவும் பாசிட்டிவாக போகணும், பாசிட்டிவ் நோட்டோட ஒரு நாளும் ஒரு மாதமும் கழியணும்